அன்பு என்பது உங்கள் குணம். அது மற்றவர்களை சார்ந்ததல்ல. ஆனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்முடைய ஏதாவது ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்குத்தான் செய்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் அன்பு என்பது உங்கள் இயல்பான குணமாக ஆவதற்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது. சௌகரியத்திற்காகவும் நல்வாழ்விற்காகவும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட உறவுகளை அன்பாலும் காதலாலும் தான் ஏற்படுத்தி கொண்டேன் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். அந்த உறவுகளில் அன்பே இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அது எல்லைக்கு உட்பட்டது. உன் மீது நான் உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றேன் என்று எத்தனை முறை ஒருவர் மற்றவரிடம் சொல்லியிருப்பார்கள். அப்படி இருந்தும் ஒரு சில எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நிறைவேற்ற முடியாமல் போனால் அந்த அன்பு தானாகவே பட்டு போய்விடுகிறது. காரணம், அடிப்படையில் இது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் திட்டம் போன்றது. நிபந்தனைக்கு, அதாவது நீங்கள் காதலில் இருக்க வேண்டும் என்றால் அங்கு நீங்கள் என்று எதுவும் இருக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் இதை குறிக்கும் ஒரு அற்புதமான சொற்றொடர் உண்டு, ஃபாலிங் இன் லவ். இதற்கு அர்த்தம் நான் காதலில் விழுந்தேன் என்பது. நீங்கள் காதலில் ஏறவில்லை, காதலில் நிற்கவில்லை, காதலில் பறக்கவில்லை, காதலில் விழுகிறீர்கள். இன்னொருவரை நீங்கள் பாகமாக ஏற்க நீங்கள் விழுந்து மண்ணோடு மண்ணாக கரைந்து காற்றோடு காற்றாக ஆகவும் தயாராக இருக்கிறீர்கள். ஒரு பரிவர்த்தனைக்கும் காதல் விவகாரத்திற்கும் இடையே வித்தியாசம் உண்டு. காதல் விவகாரம் என்பது யாரோ ஒருவருடன் இருக்க வேண்டும் என்றல்ல, நீங்கள் வாழ்வுடனேயே காதலில் இருக்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன செய்யவில்லை என்பது நீங்கள் இருக்கும் சூழ்நிலையை பொறுத்தது. எப்போதும் வெளி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் உங்கள் செயல் அமையும். ஆனால் அன்பு என்பது நீங்கள் இருக்கும் நிலை, அது உங்கள் உள்நிலை சம்பந்தப்பட்டது. அதனால் உங்களுக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எப்படி நிபந்தனையின்றி இருக்கிறீர்கள், அன்பை வெளிப்படுத்துகிறேன் என்று செய்யும் செயல்கள் சிறிது காலத்திற்கு பின் சலிப்பூட்டுவதாக ஆகலாம். ஆனால் அன்பாக இருப்பது எப்பவும் புத்துணர்வூட்டுவதாக இருக்கும். அன்பு என்பது நீங்கள் செய்யும் செயல் அல்ல, அது நீங்கள் இருக்கும் நிலை, உங்கள் இயல்பு. எல்லாவற்றையும் அன்போடு பார்க்க முடிந்தால் இவ்வுலகமே உங்கள் அனுபவத்தில் அழகாக தெரியும். நன்றி, வணக்கம்.